ஐயோ, எனக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போன் பண்ணினார். எனக்கு எதிரா ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பண்ணிருக்காங்காம். அப்பா, இனிமே என்ன செய்யற? அவங்க சொன்னாங்க, இந்த மாலை 50,000 ரூபாய் கட்டலனா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். ஐயோ, இப்போ என் பேருக்கு என்ன ஆகும்? என் குடும்பத்துக்கு என்ன ஆகும்? ரஷ்மி அக்கா, என்கிட்ட இவ்ளோ காசே இல்ல. இப்போ நான் என்ன செய்ய? பயப்படாதே, ஒரு ரூபாய்க்கும் தேவையில்லை. என்னமா சொல்றீங்க? உங்களுக்கா போலீஸ்ல ஏதாவது பரிச்சயம் இருக்கா? இல்லம்மா, ஆனா நீ பயப்பட வேண்டியதுக்கு இல்ல. இது ஒரு புதுசா வந்த மோசடி. இதுக்கு தான் டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றாங்க. மோசடியா இருக்கிறவங்க தங்களை போலீஸா, அரசு அதிகாரியா சொல்லி பயமுறுத்தி உங்ககிட்ட காசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையான போலீஸ் ஒருபோதும் போன்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டாங்க. சரி, அதான் சொல்றீங்களே, இவங்க பயமுறுத்துறதுக்காகத்தான் இது எல்லாம். அப்போ அக்கா, அப்படின்னா இப்படி போன் வந்தா நாம என்ன செய்யணும்? முதல்ல ஒருபோதும் பயப்படாம மனசாட்சியை விடக்கூடாது. தெரியாத நபரின் போன் கால்ஸ்ல நம்பிக்கை வைக்காதீங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொன்னா உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரி பாருங்க. எதுக்கும் பயந்து ஒருபோதும் பணம் டிரான்ஸ்ஃபர் செய்யாதீங்க. சரி அக்கா. அதே மாதிரி இன்னும் முக்கியமா ஹெல்ப்லைன் நம்பர் 930 போன் பண்ணலாம். www.cybercrime.gov.in வெப்சைட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது சக்ஷு போர்ட்டல் www.sanjarsadi.gov.in லவும் தகவல் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல தகவல் அக்கா. இனிமே எவனும் நம்மை பயமுறுத்தி பணம் எடுக்க முடியாது. அதானே? சரி, இப்போ சந்தோஷமா சந்தைக்கு போயிடலாம்.